ரீசெண்டா மெய்யழகன் டைரக்டர் பிரேம்குமார் ஒரு இன்டர்வியூல உங்களை பொறுத்த வரைக்கும் சிறந்த படம்னா எதுன்னு கேட்பாங்க. அதுக்கு அவரு எந்த படம் என்ன அழ வைக்குதோ அந்த படம் தான் சிறந்த படம் அப்படின்னு சொல்லுவாரு. எனக்கு அது கூட இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணணும்னு தோணுது. எந்த ஒரு படம் நமக்கு இன்னொருத்தர் மேல இருக்கிற கோவத்தை போ வச்சு அவங்க மேல இருக்கிற ஈகோவை போ வச்சு சாரி கேட்கணும்னு தோணுதோ அதுதான் சிறந்த படம். அந்த மாதிரி ஒரு படம் தான் மாமன். Directed by Prashant Pandiyaraj, கதை சூரி, ஸ்டாரிங் சூரி, ஐஸ்வர்யா லட்சுமி, ராஜ்கிரண், ஸ்வாஸ்திகா, பாபா பாஸ்கர், கீதா கைலாசம், பாலசரவணன், விஜய் சந்திரசேகர். சூரியோட அக்கா பையனா பிரகீத் பண்ணியிருக்காரு. வணக்கம் சினிஃபைல்ஸ், வெல்கம் டு Born for Cinema, where cinema isn't just entertainment, it's an emotion, heart and soul. இந்த படத்தோட கதை என்னன்னா, அப்பா இல்லாம வளர்ற சூரிக்கு அக்கா தான் எல்லாமே. அந்த அக்காக்கு 10 வருஷமா குழந்தை இல்லாம கஷ்டப்படுறாங்க. அதனால அந்த ஊர்ல எல்லாம் அவங்க அக்காவை ரொம்ப கேவலமா அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல 10 வருஷம் கழிச்சு அவங்க அக்கா பிரெக்னென்ட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா சூரியும் அந்த குழந்தையும் ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. அந்த குழந்தைய பிறந்ததுல இருந்து வளர்க்கறது சூரி தான். அந்த குழந்தைய அவனும் ரொம்ப க்ளோஸ். அவன் சூரி கூடவே வளர்றான், சூரி கூடவே தூங்குறான், சூரி தான் சாப்பாடு விட்டுவான், சூரி தான் ஸ்கூல்ல விடுவான். அந்த மாதிரி அவங்க அப்பா கூட இருக்கிறத விட சூரி கூடவே தான் அந்த குழந்தை இருப்பான். இந்த மாதிரி அந்த குழந்தைய அவன் பார்த்துட்டு அந்த குழந்தைக்கு வளர்ந்து ஸ்கூலுக்கு போற டைம்ல சூரிக்கு கல்யாணம் ஆகுது. சூரி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா கல்யாணம் ஆகி வர அந்த ஐஸ்வர்யா லட்சுமியும் சூரியும் கூட 2 பேரும் அவனை நல்லா தான் பார்த்துக்குவாங்க. ஆனா கொஞ்சம் போக 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 அந்த பையனால இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. சூரிக்கும் ஐஸ்வர்யா லட்சுமிக்கும் வர பிரச்சனை ஃபேமிலி ப்ராப்ளமா மாறுது. சூரிக்கும் அக்காவுக்குமே ஒரு பிரச்சனை வந்து அவங்க 2 பேருமே பெரிய ஸ்டேஜுக்கு போறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? இதுதான் இந்த படத்தோட கதை. ஃபுல் அண்ட் ஃபுல்லா எமோஷனலா ஒரு ஃபேமிலி கண்டென்ட்ல இந்த மாதிரி ஒரு படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த படத்தோட பேரு மாமன்ன்றதுனால வெறும் மாமா மாப்பிள்ள ரிலேஷன்ஷிப் பத்தி மட்டும் பேசிட்டு நினைக்காதீங்க. இந்த படம் அக்கா தம்பி, மாமா மச்சான், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு ஃபேமிலி, அம்மா பையனுக்கு உள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப், இதை பத்தி மொத்தமா ஒரு ஃபேமிலியோட ரிலேஷன்ஷிப் பத்தி ஃபுல் டீடைலா பேசியிருக்காங்க. ராஜ்கிரனும் விஜய் சந்திரசேகரும் ஒரு ஓல்ட் கப்புலா பண்ணியிருக்காங்க. குழந்தை இல்லாம அவங்க 2 பேர் மட்டும்தான் இருப்பாங்க. அந்த படத்துல ஒரு எல்லா சீன்லயும் அவங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஆனா அந்த எல்லா சண்டையும் நம்ம பாக்குறதுக்கு கியூட்டா இருக்கும். அவங்கள பார்த்தாலே நமக்கே இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு சாகணும் அந்த மாதிரி தோணும். அதுக்கப்புறம் பாபா பாஸ்கர் படத்துல கொஞ்ச நேரத்துக்கு ஒரு பாபா பாஸ்கரானே தெரியல. ஏன்னா மனுஷன் சூப்பரா நடிச்சிருக்காரு. பயங்கரமான ஒரு எமோஷனலை காட்டுறதும் அவருக்குள்ள இருக்க அந்த ஃபீலிங்ஸை காட்டுறதும் அவங்க பையனை மிஸ் பண்றதை காட்டுறதுல எல்லாம் ரொம்ப அழகா பண்ணியிருந்தாரு. ஒரு படத்துக்கு காஸ்டிங் பர்ஃபெக்டா பண்ணிட்டோம்னா பாதி படம் முடிஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்துக்கு பாதி படம் இல்ல, முழு படமே முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்துல வந்து எல்லாருமே சூப்பரா நடிச்சிருந்தாங்க. சூரி டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்காரு. ஸ்வாஸ்திகா இதுல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஐஸ்வர்யா லட்சுமியும் சொல்ல தேவையில்ல, சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல சூரியோட ஆக்டிங் டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி அந்த சூரியோட 1-2 படத்துல கூட லைட்டா அந்த காமெடியன் சூரியோட ஸ்லாங்கு அதெல்லாம் இருக்கும். இந்த படத்துல அது எதுவுமே இல்லை. சூரி எமோஷனல் சீன்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்றதை பார்த்து கண்டிப்பா இந்த படத்துல நான் ஒரு 3-4 வாட்டியாச்சு அழுதுருப்பேன். அதுக்கப்புறம் சூரி ரொமான்ஸ் பண்ற சீன்ஸ், அதுக்கப்புறம் அவங்க அக்கா கூட பெர்ஃபார்ம் பண்ற சீன்ஸ், அவங்க மாமா கூட பெர்ஃபார்ம் பண்ற சீன்ஸ், சூரிக்கும் பாபா பாஸ்கருக்கும் இருக்கிற சீன்ஸ், சூரிக்கும் ராஜ்கிரனுக்கும் இருக்கிற சீன்ஸ், இது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. மெயினா சூரி அவங்க அக்கா பையனுக்கும் இருக்கிற சீன்ஸ் உண்மையிலேயே அவங்க 2 பேரும் அக்கா பையன் மாதிரி தான் இருந்தாங்க. அவன் சூரியை விட்டு அந்த பையன் பிரிஞ்சு இருக்கும்போது அந்த பையனுக்காகவும் நமக்கு அழுக வருது, சூரிக்காகவும் நமக்கு அழுக வருது. அந்த அளவுக்கு அந்த ரைட்டிங் டெப்தா இருந்துச்சு. இந்த படத்துல சூரியோட அக்கா பையனா வர அந்த பிரகீத் அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷனே சொல்லலாம். ரொம்ப சூப்பரா நடிச்சிருந்தான். ஒரு கொஞ்சம் சில சீன்ஸ்லாம் அவன் பண்றதை பார்த்து நமக்கே அவன் மேல இரிட்டேட் ஆகி கோவம் வர மாதிரியும் இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு செகண்ட் ஹாஃப்ல அவன் அந்த எமோஷனை காட்டியிருப்பான். அவன் சோகமா இருப்பான். அந்த சீன்ஸ்லாம் அவனை பாக்குறப்போ நமக்கு அவனை பார்த்தா பாவமாவும் இருக்கும். ரொம்ப அழகா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தான். ஒரு சீன்ல சூரியும் அவனும் படுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது அவன் கதை சொல்லிக்கிட்டு இருப்பான். அந்த கதைக்கு அவன் தூங்கிக்கிட்டே ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். தூங்கிக்கிட்டே ஆக்ட் பண்ணது வந்துட்டு ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தான். எனக்கு அதை பார்க்கும்போது அவன் எப்படி நடிச்சிருப்பான், எப்படி அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பான் அப்படின்றது வந்துட்டு என் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இந்த படத்துக்கு மியூசிக் வந்துட்டு ஹேஷம் அப்துல் வாஹப் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல வர எமோஷன் சீன்ஸ் எல்லாத்துக்குமே மியூசிக் கொடுக்குற டெப்த்ல நம்மளை பயங்கரமா ஃபீல் பண்ண வைக்குது. ஓவராலாவே பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பொதுவாக நம்ம ஒரு படம் பார்க்கறதுக்கு முன்னாடி யார் டைரக்டர், யார் ஹீரோ, இதை தான் நம்ம மெயினா பார்த்து சூஸ் பண்ணி படம் பார்ப்போம். ஆனா தினேஷ் புருஷோத்தமன் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருந்தாலே நம்ம தைரியமா அந்த படத்தை பார்க்கலாம். ஏன்னா அவர் ஸ்கிரிப்ட் சூஸ் பண்றதை பார்த்தா அப்படிதான் இருக்கு. அவர் சூஸ் பண்ண ரீசெண்டா வந்த எல்லா படமுமே ரொம்ப நல்ல படங்களா இருக்கு. ஸ்கிரிப்ட் சூஸ் பண்றது மட்டும் இல்ல, சினிமாட்டோகிராஃபியும் சூப்பரா பண்றாரு. இந்த படத்துல வர அந்த வில்லேஜ் வீடு, வில்லேஜ் ஃபங்க்ஷன், நம்ம ஒரு வில்லேஜ்குள்ளேயே டிராவல் ஆன மாதிரி ஃபீல் வர்றது வந்துட்டு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட எடிட்டர் கணேஷ் சிவா எடிட்டிங் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கரெக்டா பண்ணியிருந்தாரு. ஆனா செகண்ட் ஹாஃப்ல சில சீன்ஸ்ல மட்டும் எமோஷனல் சீன்ஸோட லென்த் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த படத்துக்கு எமோஷனல் சீன்ஸ் எவ்வளவு பிளஸ்ஸா இருக்கோ அதே அளவுக்கு மைனஸாவும் இருக்கு. ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல ஒரு எமோஷனல் சீன்ஸ்க்கும் இன்னொரு எமோஷனல் சீன்ஸ்க்கும் பிரேக் இல்லாம கண்டினியூஸா எமோஷனல் சீன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அது எல்லா ஆடியன்ஸ்க்கும் செட் ஆகுமான்னு தெரியல.
இந்த படத்துல சூரியோட அக்காவும் ஐஸ்வர்யா லட்சுமியோட கேரக்டர் வந்துட்டு ரொம்ப மெச்சூர்டா, ரொம்ப ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா வந்திருப்பாங்க. ஆனா செகண்ட் ஹாஃப்ல சடனா ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்கும் அந்த கேரக்டர்ல. அது அந்த கேரக்டரோட ரைட்டிங்ல கன்ஃபியூஷன் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓவராலா இது ஒரு நல்ல படம். ஒரு எமோஷனலா ஃபேமிலி கண்டென்ட்டை ஃபேமிலியோட பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படத்தை நீங்க கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்க்கலாம். மூவி ரிவ்யூ மட்டும் இல்லாம நான் 1000 பெஸ்ட் மூவிஸை ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த மூவிஸ்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க படம் பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்க. See you in the next episode of Born for Cinema.